இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு த இன்விசிபிள் மேன். நமக்கு பிடிக்காத ஒரு ஆள், கிட்டத்தட்ட நம்ம இறந்து போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள், கண்ணுக்கே தெரியாம நம்ம சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஏன் நம்ம பாத்ரூம் போகும்போது கூட நம்ம கூடவே இருந்தா, இதை கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. இதே போல ஒரு விஷயம் தான் எங்க ஹீரோயினுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் அவ என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க போறான்றது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுதான் என்ன மாதிரியான பிகினர்ஸுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்தோடைய ஓப்பனிங்ல அழகான கடலுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அப்போ இங்க காட்டுறாங்களே இவதாங்க ஹீரோயின். இவளும் நேக்கா தான் கூட இருக்கிறவனை கழட்டி விட்டுட்டு வேக வேகமா போய் அங்க இருக்கக்கூடிய கருத்தடை மாத்திரை எடுத்து போட்டுக்கிறா. அதன் பிறகு நைஸா எஸ்கேப் ஆயிடும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கா. இதுக்காக தனக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கேமராவையும் திருப்பிட்டு வேக வேகமா போய்கிட்டு இருக்கா. அப்போ இவ போற வழியில ஒரு லேப் இருக்கு. இவளும் நேரா அங்க போய் அங்க இருக்கக்கூடிய கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு சின்னதா சத்தம் போட்டா கூட அவன் ஏந்துப்பான் அப்படின்ற பயத்தோடயே போய்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல கேரேஜ் கிட்ட வந்தவ இதுக்கப்புறம் நமக்கு வீடியோ காலம் பிறந்துச்சுன்னு நினைச்சு ஓடும்போது அங்க ஒரு நாய் வந்து இவளை பாவமா பாத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தவ, என்ன செல்லக்குட்டி, இதுக்கப்புறம் நீங்க சுதந்திர பறவையா சுத்த வேண்டியதான் போய் அதை அவுத்து விடும்போது அந்த நேரம் அது கார் மேல முட்டை. ஐயோ, சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிட்டனோ அப்படின்னு இவ்வளவு பயந்துகிட்டே காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிச்சு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இதை தெரிஞ்சுக்கிட்டவன், டார்லிங் என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வரான். அதுக்குள்ள இவகிட்ட யாரும் வராங்க. இவளும் அவங்கள பார்த்துட்டு, ஏண்டி இவ்வளவு நேரம், முதல்ல இங்கிருந்து கிளம்பிடின்னு சொல்ல அதுக்குள்ள அவனும் வந்து இவங்களை தாக்கிக்கிட்டு இருக்கான். இவங்களும் இதனால வேக வேகமா அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின், அடைச்ச அந்த கருத்தடை மாத்திரை அவன் பார்த்துட்டு இருப்பான், இதுக்கப்புறம் நான் செத்தம் போ அப்படின்னு புலம்பிக்கிட்டு 2 வாரத்துக்கு தலைமறைவா இருக்காங்க. அப்போ ஒருத்த வந்து, நீ ரொம்ப பயப்படாத, அவனால உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் இதை கேட்டுட்டு, கரெக்டு தான், இருந்தாலும் பயமாகுதே, ஏன்னா அவன் டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு பேசிக்கிட்டே வெளியே போகும்போது அங்கே ரோட்டில் யாரையும் பார்த்துட்டு, எப்பாடே எவனா பார்த்தாலும் அவனை மாதிரி இருக்குடா, நான் எதுக்கும் வெளியே போகாமே இருக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டா. அதன் பிறகு இவ தங்கச்சி இவளை தேடி வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா இருந்தாலும் வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, எங்கள் அக்காவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் பேசினவ, ஏண்டி அக்கா உனக்கு ஒரு குட் நியூஸ், அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டானா, இதுக்கப்புறம் உனக்கு கவலையே கிடையாது போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை இவளும் கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு அவன் என்னதான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலும் உனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட இவ இதுக்காக இவ கணவருடைய வக்கீல போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனும், என் தம்பி ரொம்பவே மோசமானவன், இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் கிடைச்சாகணும், அது எல்லாத்தையும் என்னால மொத்தமா தர முடியாது, சில தவணைகளை தான் கொடுக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் இதை கேட்டு அதுல கையெழுத்து போட்டுட்டு வரா. ஏன்னா இந்த ஆளு தன்னுடைய ஃப்ரெண்டு, இவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இவளுடைய படிப்புக்காக அந்த பணம் தேவைப்படுது. இதை இவன் வீட்டில் வந்து சொன்ன பிறகு இதை கேட்டவன், ரொம்ப நன்றிமா, உனக்கு கோடான கோடி புண்ணியங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடியும் போகுது. இவ சமைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் இவன் ஆஃபீஸ் போக இவ அவங்கிட்ட பேசிக்கிட்டே வெளியே போகும்போது அங்க இருக்கக்கூடிய பேன் தானே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால அவ ரொம்பவே பயந்து போறா. என்னடா இது, நம்ம ஒண்ணுமே பண்ணல, தானே எரியுது, சோ என்னமோ தப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்க. அன்னைக்கு நைட் இவ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு வெளியே என்னமோ சத்தம் கேட்குது. இதனால இவ பயத்தோட அங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய கதவும் திறந்து இருக்கு. இதனால இவ, ஐயோ என்னடா இது, எவனாச்சும் வந்துட்டானு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ பக்கத்துல யாரும் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா உள்ள போய் தூங்கிட்டு இருக்கா. அப்ப யாரும் இவ பெட்ஷீட்டை மெதுவாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால எவ்வளவு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது முன்னாடி யாரோ நிக்க, ஐயோ யாராதுன்னு பார்த்தா அங்க இருந்தது வெறும் பொம்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டவ, அடைச்சா இந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது கூட இவ்வளோ பயமா இல்லை, செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப பயமாகுதே, ஒருவேளை ஆவியாகவே வந்திருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் இவ பயந்த மாதிரி இவ பெட்ஷீட் மேல யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதனால இவளும், ஐயோ டே இங்க யாரும் இருக்காண்டான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு இவ ஃப்ரெண்டு வந்து, ஏமா அப்படி கத்திக்கிட்டு இருக்க, இங்க யாரும் கிடையாது, எல்லாம் உங்க அக்காவை சொல்லணும், ஒழுங்கா உயிரோடு இருக்கான்னு சொல்லியிருந்தா கூட நீ இவ்வளோ பயந்துருக்க மாட்ட போல இருக்கு, செத்துட்டான்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப பயப்படுற, போய் எதையும் யோசிக்காம தூங்குன்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் காலையில இவ தூங்கி எழுந்து குளிக்க போகும்போது அந்த இடத்துல இவளுடைய கருத்தடை மாத்திரையை பாக்குறா. அது மட்டும் இல்லாம அது முழுக்க ரத்தமா இருக்கு. இதனால இவ, என்னடா நம்ம பயந்த மாதிரி நடக்குது, ஒரு வேளை பேகி வந்துச்சான்னு நினைக்கிறா. அதன் பிறகு நேராக அவங்க அண்ணன் கிட்ட போய், ஓய் உன் தம்பி செத்ததை நீ பாத்தியா, ஏன்னா அவன் வந்து என்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், இங்கே பாத்தியா இந்த டப்பா அவன்கிட்ட தான் வந்துச்சு, இப்போ எப்படி என்கிட்ட வந்துச்சு, இப்போ சொல்கிறேன் கேளு, அவன் மட்டும் என்கிட்ட வந்தா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட இவ ஃப்ரெண்டு, என்னடா இது, நமக்கே தெரியாத சில விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை இவ கூட சேர்ந்து நம்மளையும் பைத்தியம் அஞ்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது அவனுடைய அண்ணனை காட்டும்போது, எனக்கும் இது மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்குமா, என் தம்பி ரொம்பவே மோசமானவன், எப்படியோ எனக்கே தெரியாம என்னை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணுவான், நானும் கிட்டத்தட்ட அவனை வெறுக்கிறேன், ஆனா உண்மை என்னன்னா அவன் நிஜமாலே இறந்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இவளுக்கு சந்தேகம் குறையாம தன்னுடைய தங்கச்சி போய் பார்க்கறா. அதுக்காக ஏண்டி என்கிட்ட வந்த,
என்னை பற்றி தப்பாக மெயில் அனுப்பிச்ச, என்னமோ உன் புருஷன் கிட்டேருந்து வந்த காசுக்காக தான் நான் அலையிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் உன் சங்காதமே வேணாப்பான்னு சொல்லி அவன் மேலே கோவப்படுறா. இதை கேட்ட ஹீரோயின், என்னடா இது நமக்கே தெரியாத விஷயத்தெல்லாம் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வந்து அதை செக் பண்ணி பார்க்குறா. அதுலேயும் அவள் சொன்ன மாதிரி ரொம்பவே தப்பாக மெசேஜ் பண்ணியிருக்கு. இவளை இதை பார்த்துட்டு நான் ஒன்றுமே பண்ணலடா, எவனோ ஒருத்தன் என் பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கா. அப்போது அந்த பொண்ணை வந்து நீங்கள் ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் யாரோ இவளை பலமாக பிடிச்சி தாக்குறாங்க. இதை பார்த்து இவன் ரொம்பவே பதறி போக, ஐயோ நைனா இந்த பொம்பளை அடிச்சிச்சின்னு சொல்ல அவங்க அப்பா வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. இவளும் உடனே, டேய் நான் எதுவுமே பண்ணடா, அவள் தானா கீழே இடிச்சுக்கிட்டு அழுகுறாடா, நான் சொல்கிறேனேடா நீங்கள் என்னமோ தப்பாக இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இதை கேட்டவன் பயங்கரமாக கோவப்படுறான். இங்கே பாருமா, நான் மட்டும் இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோயேன், இந்த வீட்டை விட்டு இப்போ வெளியே போயிருப்பேன்னு சொல்கிறான். இவளும் இதை கேட்டு, ஆடா பாவி வெளியே போன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டேன், இருறா இது எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம், அடே ஆம்பளையா இருந்தால் என் முன்னாடி வாடான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ இவளும் அவனை பார்க்கணுன்றதுக்காக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவங்க யாரும் வராமல் போக இதை பார்த்தவன், டேய் உன் வேலையை காமிச்சிட்டால இராடை, உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னான்னு ஃபோன் பண்ணும்போது அந்த ரிங் இங்கே அடிக்குது. உடனே இவன் ரொம்பவே பயந்து போகிறா. ஆடா பாவி மேலே தான் இருக்கியா, இருடா தோ வரன்னு லேடரை போட்டு மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபோனை கண்டுபிடிச்சவ பக்கத்துலேயே ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறா. ஆத்தாடி ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான் போல இருக்கே, நம்மளை கொண்டுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது இவளுக்கு ஃபோனில் சர்ப்ரைஸ்னு மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவன், அடே நீங்கள் தானே இருக்க எனக்கு தெரிஞ்சு போச்சுடான்னுட்டு மெதுவாக போய் கீழே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. டக்குன்னு அங்கிருந்து பெயிண்ட் டப்பாவை எடுத்து அங்கே ஊத்துறா. அந்த நேரம் ஒரு உருவம் தெரியுது. இதனால இவ ஏமா போச்சாண்டி அப்படின்னு கத்திக்கிட்டே பயந்து போக இவ மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த லேடர் கீழே தள்ளப்பட்டிருக்கு. அதன் பிறகு இவன் மெதுவாக கீழே குதிச்சுட்டு, நீ பண்ணதுலேயே நல்ல விஷயம் என்னன்னா இந்த கத்தி தாண்டா அப்படின்னு அதை கையில் எடுத்துக்கிட்டு அவன் கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் எவன் தான் தெரில, ஏன்னா கண்ணுக்கு தெரியலையே, எங்கே இருந்தாலும் சொல்கிறேன் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து பேசுகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவன் வந்து இவ கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கான். இதனால இவளும் அடே மொட்டை தலையா உயிர் நாடிடா விட்றான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. அங்கே இவங்க ரெண்டு பேரும் பலமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவளும் அவனை பலமாக தாக்கிட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஓட முடியாதுன்னு நினச்சவ ஓலால கார் புக் பண்ணிட்டு, யோ வாயா சொல்கிற இடத்துக்கு சீக்கிரம் போயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஆளும் அவசரப்படாதம்மா போயிடலாம் அப்படின்னு நேராக எங்கே கூட்டிகிட்டு போகிறானா, இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த அதே வீட்டுக்கு. அப்போது அந்த ஆளும் வந்து, என்னம்மா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குன்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்டவ, ஆமாம் என் வீடு தான், நீ என்ன பண்ணு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, அதுக்குள்ளே நான் குடுன்னு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு அவன்கிட்ட என்னென்னமோ கதை விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே மெதுவாக போய்கிட்டு இருக்கா. அடே எல்லாம் நீ தானே பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறான்னு தான் தெரியல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வித்தியாசமாக நிறைய கண்டுபிடிக்கிறா. உடனே இவ ரொம்பவே கஷ்டப்பட்டு அது உள்ளே போகும்போது, என்னது இது கேமராவே இல்லை ஆனால் இங்கே தெரியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் இவ மறையக்கூடிய ஒரு சூட்டை கண்டுபிடிக்கிறா. இவளும் இதை பார்த்துட்டு, ஆடா பாவி இதை வச்சு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா, ஆனால் நான் பேய் பிசாசுன்னு நினச்சி ரொம்பவே பயந்துட்டேன்டா, இப்போவே இது எல்லாத்தையும் கொண்டு போய் உலக மக்களுக்கு நீ யாருன்னு காட்ட போறேன்டான்னு அதை கழட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நான் எதையோ பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே இவன், ஐயோ வந்துட்டான் போல இருக்கே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறையில் இதை மறைச்சி வைக்கிறா. அந்த நேரம் அவனும் கண்ணுக்கு தெரியாமல் இவகிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். இவனை இதை கண்டுபிடிச்சி அவன் அடிக்கலான்னு பார்த்தா அவன் இவளை தூக்கி போட இதை பார்த்து இவன், ஐயோ என்னை விட்டுடா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு தான் தங்கச்சிக்கு கால் பண்ணவ, இங்கே வாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளும் இதை கேட்டு, என்னதான் கோபமாக இருந்தாலும் அக்காவாச்சே, அதனால இவகிட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு நான் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்ல போகிறேன், இதை கேட்டு நீ பயப்படக்கூடாது, ஏன்னா என் புருஷனும் சாவே இல்லை, கிட்டத்தட்ட அவன் மறைஞ்சு போய் என் கூடவே இருக்காண்டி, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் அதை கேட்டு, முன்னாடி முத்தி கித்தி போச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இவ சொல்றதை அவ நம்ப ஆரம்பிக்கும் போது அங்கிருந்த கத்தி தானா மேலே போய் இவ தங்கச்சியோட கழுத்தை இருக்குது. அதன் பிறகு அந்த கத்தி இவ கை கிட்ட வர அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இவ தான் பண்ணிட்டாலும் நினைக்கிறாங்க. உடனே இவளும், ஆடா பாவீங்களா நான் எதுவுமே பண்ணலடா ஏமா தங்கச்சி சாரிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து இவளை பிடிச்சு கட்டி போடுறாங்க. அதன் பிறகு இவளை குண்டு கட்டா கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. இவளும், அடே உங்களுக்கு சொன்னா புரியாதாடா, அவன் இங்கே தானே இருக்கான், அவன் தானே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இதை கேட்டவங்க, இது சாதா கில்லர் கிடையாது சைக்கோ கில்லர் போல இருக்கு அப்படின்னு அவளுக்கு ஊசி போட்டு மயக்காடிய செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளை கூப்பிட்டு ஏமா அவன் தங்கச்சியை கொண்டுன்னு சொல்லி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவளுடைய ஃப்ரெண்டும் ஒரு போலீஸ் இருந்ததுனால இவகிட்ட வந்து, நான் சொல்கிறத கீழே ஏன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவ, ஏண்டா அவங்களுக்கு தான் புரியலை உனக்காச்சும் புரியுன்னு பார்த்தேன், அவன் இங்கே தான் இருக்கான், என்னை சுற்றி தான் இருக்கான், உனக்கு ப்ரூஃப் வேணும்னா அது அவன் வீட்டில் இருக்குது, அதை நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கும் இதை கேட்டு இவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை உண்மையதான் சொல்கிறான்னு நினைக்கிறான். அப்போது இவன் கிளம்பி போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இவளுடைய ஹஸ்பண்டோடைய அண்ணன் வந்திருக்கான். அவனும், என்னை மன்னிச்சிரு, என்னால் உனக்கு உதவி பண்ண முடியல, ஏன்னா இந்த பணம் எல்லாமே நீ வெளியே இருந்தால் தான் கொடுக்க முடியும், இப்போது நீ ஒரு கொலை பண்ணியிருக்க,
இது ரொம்பவே பெரிய விஷயம் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவ பயங்கரமாக கோவப்பட்டு, இதை நான் பண்ணலை, இது எல்லாத்தையும் உன் தம்பி தான் பண்ணா, இங்கே பாரு எனக்கு மட்டும் நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சின்னா அவனை சும்மா விடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டவன், அதை விடுமா, அது எதுக்கு எனக்கு, நீ இதில் கையெழுத்த போடு, ஆனால் என்ன உன் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு தான் படிப்பு வேஸ்ட்டாக போயிடும், அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, நீ ஒன்றும் பண்ண வேணாம், உன் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை மட்டும் வளர்ந்தா போதும். என்ன யோசிக்கிற, என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் என் தம்பி எப்படி கண்டுபிடிச்சிருப்பான், ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன், அவன் கிட்டத்தட்ட உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிட்ருக்கான். அதுவும் இல்லாமல் நீ கருத்தடன்னு சொல்லி கடமைக்காக போட்டு இந்த பற்றியா மாத்திர, அது எல்லாமே டூப்ளிகேட்டு. இப்போது நீ என்ன பண்ணுவியா, ஒழுங்காக குழந்தை பெற்றுப்பியா, நான் உன்னை வெளியே எடுப்பேனா, ஏன்னா நீ ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்ல. இதை கேட்டவ பயங்கரமாக கோவப்படுறா. அடே நீங்கள் கூட்டு கள்ளவாணியாடா, இதை நான் செய்ய மாட்டேனான்னு சொல்லும்போது அந்த பேப்பரையும் கீழே தட்டி விட அந்த கேப்பில் இவ ஒரு பெண் எடுக்கிறா. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பபுள் காம் எடுத்து அதை ஒட்டி வைக்கிறா. இதனால ரவுண்ட்ஸ் வந்தவங்களுக்கு இவ கையில் இருக்க பெண்ணை கண்டுபிடிக்க முடியல. உடனே இவளும் பாத்ரூம்குள்ளே போய் அந்த பெண்ணை வெளியெடுத்து, ஏண்டா உனக்கு குழந்தையா கேட்குது, குழந்தை நான் உயிரோடு இருந்தால் தானே உனக்கு குழந்தை கிடைக்கும், நான் இப்போவே செத்து போகிறேன்டான்னு தன்னுடைய கையை கிழிச்சிக்கிறா. அப்போது யாரோ வந்து இவ கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்தவ, நினச்சேன்டா நீங்கள் தான் இருப்பான்னு அப்படின்னு அவனை தாக்க. இதனால் சத்தம் கேட்டு அந்த பாதுகாப்பு அதிகாரியும் உள்ளே வராரு. அந்த நேரம் அவன் வந்து இவனையும் தாக்குறான். அதன் பிறகு இவ வெளியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சத்தம் கேட்டதால சில பேர் ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வர எல்லாரும் இவளையே பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ, அடே அவன் அங்கே இருக்கான்டா, அவனை பிடிங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் எதுங்க கேட்கும். கடைசியில் உத வாங்கி கீழே விழ அடுத்தடுத்து உத வாங்கிறதுக்காகவே சில பேர் ஓடி வந்து உத வாங்கிட்டு இருக்காங்க. கடைசியாக 2 பேர் வந்து, ஏன்னா இது எல்லாம் கீழே உந்து கிடக்குறானுங்கோ, ஆனால் யாரையும் காணாமன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த துப்பாக்கி மட்டும் மேலே போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்தவன், என்னடா ஒரு வேளை பேயா இருக்குமோ அப்படி பயந்துக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு அவன் இவனையை சுட்டுட்டு அங்கிருந்து போகும்போது, அடே ஓன்னா மட்டும் ஒன்று விடுவானாடா மகனை, இதான் என் கடைசி சான்ஸ்ன்னு அவனை தேடி வந்துக்கிட்டு இருக்கா. அவனும் அங்கிருந்து வெளியே போனதை பார்த்தவ மழையில் அவனை தேடி வந்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் இன்னொரு போலீஸ் வந்து, ஏமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டவ, ஐயோ வரதுங்களாம் என்கிட்டயே வருதுங்களே, டே 2 நிமிஷம் இருறா, அவன் ஜோலியை இப்பயே முச்சிடறான்னும் போது அவன் கரெக்டாக இவன் முன்னாடி வந்து இவளை பலமாக தாக்கிட்டு இருக்கான். அப்போது குறுக்க அந்த போலீஸும் வர இதை பார்த்தவன் அவனே சுடுறான். அதன் பிறகு எதுக்கிடா வம்பு, ஏற்கனவே மாட்டிக்கிட்டோன்னு நினச்சி அங்கிருந்து ஓடிட்டான். இந்த பக்கம் ஹீரோயின், டாய் நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்டா, எந்த ஜெல்லாவுக்கு போனாலும் விட மாட்டேன்டான்னு ஜெயிலை விட்டு வெளியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஒரு கார் இவளை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து இவ அதை பார்த்து சுட அந்த காரும் எதிர்க்க வந்த இன்னொரு கார் மேலே முட்டிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கு. இவளும் இதை பார்த்து, ஐயோ என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவரு, பரவாயில்லம்மா லைட்டாக தான் அடிபட்டுருக்குன்னு சொல்ல. உடனே இவ, அப்போ நீ மூடிக்கிட்டு ஓரமா நில்லு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி அந்த கார் எடுத்துக்கிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கா. அடே உனக்கு கெட்ட வார்த்தையில் திட்டணும்னு தோணுது, ஆனால் முடியலடா, இருடா உன்னை தேடி வரேன்னு சொல்ல. அவன் போகும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பான். அது, நீ குழந்தை பெற்றுக்கலனா நான் உன்னை கொல்ல மாட்டேன், உனக்கு பிடிச்ச சில பேரை கொண்டுடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுவும் பர்டிகுலராக இந்த பொண்ணை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தான். இதனால இவன் அந்த பொண்ணுக்கிட்ட வர ஹீரோயின் இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அடே உன் பொண்ணை பத்திரமா காப்பாத்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே போல் அவனும் வந்து இந்த பொண்ணை தாக்குறான். அந்த நேரம் இவனும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரான். அப்போது அவன் அந்த பொண்ணை விட்டுட்டு இவன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவரும், யாரடா சொல்கிறது, எங்கடா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்துல இவன் அவனை பலமாக தாக்க அந்த நேரம் ஹீரோயின் வந்து கரெக்டாக இவனை பார்த்து சுடுறா. ஏடா கொஞ்சம் நெஞ்சமாட ஆட்டம் காட்டின, இப்போ செத்து போயிட்டியா, இதில் இந்த முகர கட்டையை மறைக்கிறியான்னு அதை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுது அங்கே வந்தது யாருன்னா இறந்து போனோடைய அண்ணன். இன்னொரு பக்கம் நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு போலீஸ் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இவனுடைய தம்பி சாகவே இல்லை, அவனை யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க. அப்போது இதை கேள்விப்பட்ட போலீஸ்காரன் ஹீரோயின் கிட்ட வந்து, நீ தான் அவனை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனால் ஆள் ரொம்ப தங்கமான பையன் போல இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்டவ, நேரம்டா நேரம், ஏன்டா சொல்ல மாட்டீங்க, அவன் சரியான விஷம்டா, எவ்வளோ நாள் நான் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தேன், எனக்கு தான் தெரியும் அவனை பற்றி. அது மட்டும் இல்லாமல் அவன் கட்டாயம் தன்னுடைய அண்ணனை பிளாக்மெயில் பண்ணி தான் இதை பண்ண வச்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதன் பிறகு நேராக அவனுக்கு கால் பண்ணி, ஹாய் எப்படி இருக்க, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறா. அவனும் இதை கேட்டு வாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனவன், நான் நம்பவே இல்லை தெரியுமா, எனக்கு இது எல்லாமே கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவன், ரொம்ப நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இங்கே பாரு நான் உனக்காக குழந்தை பெற்று தரேன், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லு, இது எல்லாத்தையும் நீ தானே பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா இந்த போலீஸ்காரன் வெளியே நின்றுக்கிட்டு இவங்க பேசுறதுல மைக் மூலியமாக கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன், சேச்சே அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி நைஸா கிட்ட வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஹீரோயின், ஆட பாவி பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு ஆனால் நடிக்கிறல்ல,
கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு நேரா அங்கிருந்து கிளம்பி போனவன் அங்க மறையக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து அவன் கையாலேயே அவன் கழுத்தை அறுத்துக்கிட்டு சாக வைக்கிறா. இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கேமரால பதிவாக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளவு ஓடி வந்து ஐயோ கணவரே செத்து போயிட்டியாடா இப்படி ஆயிடுச்சேடான்னு சொல்லி அழுதுகிட்டே நேரா அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து என்ன கேட்ட, எவிடன்ஸ் தானே கேட்ட, அங்கே கேமராவில் போய் பாரு அவன் தனியாக அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான். ஆனால் அந்த நேரம் நான் பாத்ரூம் போயிருந்தேன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனும் இவன் கையில் இருந்த பேகை பார்க்கும்போது அதில் அந்த ட்ரெஸ் இருக்கு. உடனே அவனும் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க உன் இஷ்டம் போல் பண்ணுன்னு அவளை விட்டுட்டான். அப்போது இவ்வளோ வெளியே வந்து எப்பா இப்போதான் நான் நிம்மதியாக மூச்சு விட முடியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.